குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தமிழகத்தில் 37,000 அரசு பள்ளிகள் செயல்படுகின்றன. அவற்றில் 4,500 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. அந்த பொறுப்பு பட்டதாரி முதுநிலை ஆசிரியர்களிடம் தரப்படுவதால் அவர்கள் வகுப்பு நடத்த முடியாமல் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது. தமிழக அரசு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். 4,500 பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் இல்லை என்கிற செய்தி வருத்தம் அளிக்கிற ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. ஏறத்தாழ 44,042 கோடி ரூபாய் கல்விக்காக இந்த 24-25 நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாடு அரசு அந்த அறிக்கையிலே நிதி ஒதுக்கி இருக்கிறது. பல்வேறு திட்டங்களுக்காக இன்றைக்கு புதுமை பெண் திட்டம், அதேபோல் தமிழ் புதல்வன் திட்டம் என்றெல்லாம் பல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தமிழ் பள்ளிகளை மேம்படுத்துவதற்காகவும் ஸ்மார்ட் வகுப்புகள், திறன்மிகு வகுப்பறைகள் உருவாக்கவும் எல்லாம் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாகத்தான் இருக்கிறது. ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் திறக்கிறார்கள் என்று சொல்கிற போது மே மாதமே இந்த தலைமை ஆசிரியர்களை நியமித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த தடவை இந்த நாடாளுமன்ற தேர்தல் மே மாதம் இருந்த காரணத்தினாலே, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணத்தினாலே இந்த பணி நியமனம் தள்ளி போயிருக்கிறது என்பதோடு அல்லாமல், இப்போது பணி நிரவல் மூலம் நிறைய பள்ளிகளிலே மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாகவும் ஆசிரியர்கள் அதிகமாகவும் இருக்கிறார்கள். பணி நிரவல் காரணமாக பணி நிரவலிலே எல்லா தலைமை ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்பிய பிறகு பணியிடங்களை நிரப்பிக் கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து இன்றைக்கு அந்த பணியிடங்கள் எல்லாம் காலியாக இருக்கின்றன. ஆனால் ஒரு தலைமை ஆசிரியர் பணியிடம் என்பது ஒரு பள்ளிக்கு மிக முக்கியமான ஒரு பணியிடம். ஏனென்று கேட்டால், ஒரு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் அது தலைமை ஆசிரியர் இல்லை என்று சொன்னால் அது ஒரு மாலுமி இல்லாத கப்பல் என்பதை போலதான் செயல்படும். அழகாக சொல்வார், தி வெல்பீயிங் ஆர் இல்பீயிங் இஸ் ஒன்லி டிபெண்ட் அப்பான் த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள். தலைமை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இந்த நிறுவனமும் அதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் மாணவர்களும் அமைவார்கள் என்கிற அந்த அடிப்படையில் ஒரு நிறுவனம் கட்டுக்கோப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைமை சிறப்பாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் காலையிலிருந்து மாலை வரை தலைமை ஆசிரியர் தான் அந்த பள்ளியை வழி நடத்தி செல்பவர். காலையில் கூட்டம் நடத்துகிற வரை, ஒரு பள்ளி தொடங்குகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தலைமை ஆசிரியர் வந்து விடுவார். கூட்டம் நடத்துவார். அந்த கூட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிறந்தநாள் வாழ்த்து சொல்வார்கள், குரல் சொல்லப்படும், செய்தி படிக்கப்படும். இப்படிப்பட்ட கூட்டம் நடத்துவார்கள். அதற்கு பின்னாலே வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் செல்வார்கள். ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்திருந்தால் மாற்றுப்பணி ஏற்பாடு செய்வதும் தலைமை ஆசிரியர் தான் செய்ய வேண்டும். ஒரு வகுப்புக்கு ஆசிரியர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த ஆசிரியர் வரவில்லை என்று சொன்னால் மாற்று ஆசிரியர் ஏற்பாடு செய்ய வேண்டும். இதெல்லாம் இந்த தலைமை ஆசிரியர் தான் செய்ய வேண்டும். ஆகவே தலைமை ஆசிரியர் பணி என்பது அதோடு மட்டுமல்ல, இப்போ எமிஸ் பள்ளி மேலாண்மை தகவல் மையம் இருக்கிறது. ஒரு வகுப்பில் எந்த மாணவன் வரவில்லை என்பதை உடனே தலைமை ஆசிரியர் அறிந்து அந்த மாணவனுக்கு குறும் செய்தி அனுப்ப வேண்டும். ஏன் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படிங்கிறது அந்த தலைமை ஆசிரியர் தான் பார்க்கணும். அது மாதிரி எந்த ஆசிரியர் வரலையோ அந்த ஆசிரியருக்கு பதிலாக ஆசிரியர் நியமிப்பது தலைமை ஆசிரியர் தான் செய்யணும். அதே போல் கல்வித்துறை இன்றைக்கு 14 விதமான நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு மின்னஞ்சல் வந்தால் அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு தலைமை ஆசிரியருக்கு உண்டு. அதே போல் மாணவர்கள் கட்டுப்பாட்டுடன் அவருக்கு வேண்டிய குடிநீர் தேவை, அவருக்கு வேண்டிய கழிவறை தேவை போன்றவையெல்லாம் அன்றாடம் சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதையும் தலைமை ஆசிரியர் தான் பார்க்க வேண்டும். தலைமை ஆசிரியர் என்பவர் ஹெட் டீச்சர் என்பவர். அவர் போய் ஆசிரியர்கள் சரியாக பாடம் நடத்துகிறார்களா என்பதை தினந்தோறும் குறைந்தபட்சம் 2 ஆசிரியர்களையாவது உற்றுநோக்கல், அப்சர்வேஷன் செய்யணும். இப்படி தலைமை ஆசிரியர் பணி செய்யாமல் முடங்கிவிட்டால் ஆசிரியர்கள் பணியும் முடங்கிவிடும். அப்புறம் மாணவர்கள் கல்வி நலன் பாதிக்கப்பட்டுவிடும் என்பதுதான் உண்மை. தலைமை ஆசிரியர்னா அங்கே உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியரோ அல்லது பட்டதாரி ஆசிரியரோ போயிட்டு அந்த தலைமை ஆசிரியர் பொறுப்பை கவனித்து கொண்டிருப்பார். அப்போ அவருடைய கிளாஸ் என்னாகும்? வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடமும் நிரப்பப்படாமல் போய்விடும். ஆகவே ஆசிரியர் பணியிடங்களையும் தலைமை ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்புவதுதான் முதல் கடமையாக அரசு எடுத்துக்கொண்டு இந்த பணியிடங்களை உடனடியாக பணி நிரவல் மூலமாக நிரப்பி கலந்தாய்வு செய்து அதற்கு பின்னாலே உரிய பணி நியமனங்களை வழங்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர் சங்கங்கள் கூட
சனிக்கிழமை விடுப்பு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருப்பதைப் போல மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்காத வகையில் ஆசிரியர் பணியிடங்களும் தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் உடனே நிரப்பப்பட வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் அரசை. அதோடு மட்டுமல்லாமல் இப்படி நம்ம இப்போ கற்பித்தல் பணி ஆசிரியர் நியமிக்காமல் போனால் தேர்வு விழுக்காட்டை பாதிக்கும். இன்றைக்கி தேர்வு விழுக்காட்டை பாதிக்கிற போது அப்புறம் 100 விழுக்காடு காட்டிய பள்ளிக்கு பாராட்டு என்று சொல்லி அதில் ஒரு பயன் இல்லை. ஆகவே எதிர்காலத்திலே மாணவர் கற்பிப்பு அதனால் அரசு பள்ளிகளை பொறுத்தவரையிலே மாணவருடைய கல்வி பாதிக்காத வகையிலே இந்த பணியிடங்களை மற்ற அரசு பணி நியமனங்களெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு ஆசிரியர் பணியிடங்களை தலைமை ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு அரசு கவனம் செலுத்தினால்தான் முழு தேர்ச்சியை நாம் பொதுத் தேர்வுகளிலே அடைய முடியும். கிட்டத்தட்ட 4500 பள்ளிகள் தலைமை ஆசிரியர் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியர் இல்லை என்றால் என்ன செயல்பாடுகள் குறைபடும் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் நலன், மாணவர்களுக்கு வேண்டிய அரசு தரக்கூடிய நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பது, அவருடைய கல்வி அறிவு ஊட்டுவது போன்ற பிரச்சனை ஏற்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் நடுநிலைப் பள்ளிகளிலே 1042 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை. அதுபோல் தொடக்க நிலையில் 1924 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லாமல் நிலை இருக்கிறது. ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியர் இல்லாத பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை உடனடியாக ஆய்ந்து அதற்குரிய பரிசீலனை தமிழக அரசு மெத்தனம் காட்டுவதை தவிர்த்து உடனடியாக பணி நியமனத்திற்குண்டான ஏற்பாட்டினை செய்ய வேண்டும். டெட்டால் நீதிமன்றம் சென்றிருக்கிறது. அதற்கு உடனடியாக அரசு கொள்கை முடிவாக எடுத்து கோர்ட்டிலே அறிவித்து பதவி உயர்வு அளித்து அந்த பணியிடங்களெல்லாம் நிரப்பி மாணவர் நலனை காத்திட வேண்டும். அரசு பள்ளியில் நம்பி சேர்ந்த மாணவருடைய கல்வி நலன் கடுமையாக பாதிக்கக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு அல்ல, தலைமை ஆசிரியர் இல்லை என்றால் அந்த பள்ளியிலே அடுத்து இருக்கக்கூடிய ஒரு உதவி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பொறுப்பிலே இருப்பார். அதை நிர்வகிப்பது என்பது மிகச்சிறந்த சிரமம் ஏற்படுகிறது. உடனடியாக அரசு தலையிட்டு இந்த இடங்களையெல்லாம் பூர்த்தி செய்து மாணவர்களுடைய கல்வி நலனை காக்க வேண்டும். ஆண்டுதோறும் புள்ளி விவரங்களை அரசாங்கம் அரசு பள்ளி நாடி வருவதாக சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட ஓராசிரியர் பள்ளிகள் தமிழகத்திலே அதிகமாக உள்ளது. அதோடு நலத்திட்டங்களை பெற செல்லக்கூடிய 2 ஆசிரியர் உள்ள பள்ளிகளிலே ஓராசிரியர் மட்டுமே கிட்டத்தட்ட 120 நாட்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் தவிர்த்து நிர்வாகத் திறமையை கூடுதலாக்கி ஆசிரியர்களை மேம்படுத்தி மாணவர்களுடைய கல்வி நலனை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும்.